日本一ついてない中学生ついてない陽一はある日ラッキーマンに変身する能力を身につけた。この物語は地球征服を企む数々の侵略者を相手にラッキーだけで戦い続ける愛と真実のスーパーヒーローラッキーマンの汗と涙と笑いの物語である。沖のかもめにふかしも取られてついてね。見上げてごらん夜空の星を君にも見えるさこの星がラッキークッキーや白あきラッキークッキーもんじゃ焼きあなたは今幸せですか私いつも幸せですついてついてつきまくるそれが私だラッキーマンついてついてつきまくるそれが私だラッキーマンபோட்டது போதும் மரியாதையா சாப்பிடுங்க. சரி. பார்சல் வந்திருக்கு. என்னது இது? தெரியலையா? இது நம்மளுடைய பிரச்சனையை தீர்க்கிற பழங்கால கருவி. அட்வர்டைஸ்மெண்ட்ல இத பத்தி பார்த்தேன். நம்ம யோயிச்சிக்கு தான் நிமிஷத்துக்கு ஒரு தடவை பிரச்சனை வருது. அதனால தான் இத நான் ஆர்டர் பண்ணேன். அடடா, கை தசைகளுக்கு வலிமை கொடுக்கிற மிஷினா? தப்பு பண்ணிட்டேன். என்ன விஷயங்க? எனக்கு புரியல. பிரச்சனையை தீர்க்கிற பழங்கால பொருளை பார்த்துட்டு தெரியாம இதுக்கு ஆர்டர் பண்ணிட்டேன். அதான் குழம்பிட்டேன். அப்படின்னா நீங்க தெரியாதனமா இத ஆர்டர் பண்ணிட்டீங்களா? என்னங்க நீங்க? நடந்தது நடந்து போயிடுச்சு. நம்ம யோயிச்சிக்கு இந்த மாதிரி எந்திரமும் தேவை. அதனால அவங்கிட்டயே கொடுத்துடலாம். ஆமாமா, நீங்க சொல்றது சரிதான். இது கண்டிப்பா உனக்கு உதவியா இருக்கும். வாங்க போகலாம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சரி யோயிச்சி, ஆரம்பிக்கலாம். தயாரா இருங்கப்பா. யோயிச்சி, நீ அந்த நட்சத்திரத்தை இலக்காதே. அப்பதான் வாழ்க்கையில நீ பெரிய நட்சத்திரமா வருவ. உங்க இஷ்டம், எனக்கு கஷ்டம். யோயிச்சி, இதெல்லாம் உங்களுக்கு உடம்பா இல்ல விளையாட்டு கிளம்பா? நான் எஸ்கேப் ஆயிடுறேன். அன்பு மகனே. யோயிச்சி, எனக்கு நல்லது செய்யறேன்னு சொல்லிட்டு வர வர இவங்க பண்ற அநியாயத்துக்கு ஒரு அளவில்லாம போயிட்டு இருக்குப்பா. இனியும் பொறுத்துக்க மாட்டேன். உடனடியா நான் லக்கி மேனா மாதிரி இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ஏய், உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் சொந்த விருப்புக்காக லக்கி மேனா மாறக்கூடாது. பிச்சு விடுவோம் பிச்சு. ஒழுங்கா நல்லதுக்காக மட்டும் அதை பயன்படுத்து. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? எப்ப பார்த்தாலும் அட்வைஸ் பண்றதே ஒரு பொழப்பா வச்சிட்டு இருக்கியா? என் கஷ்டம் உனக்கு வந்தா தெரியும். அப்போ அது வந்து ஒழுங்கா கிளம்புங்க இங்க இருந்து. ஓகே. இத உள்ள தள்ளி லக்கி மேனை வெளியே கொண்டு வந்துட வேண்டியதான். அலேக்கி, நீதியின் நண்பன், அதர்மத்தின் எதிர்ப்பாளன், லக்கி கிரகத்தின் தூதுவன், லக்கி மேன். இதுதான் என் முத்திரை. சொல்ல மறந்துட்டேன், உங்களுக்கு ஒரு கார்டு வேற வந்திருக்குது. சாதாரண யோயிச்சிக்கு கிடைக்க வேண்டியது அசாதாரணமான லக்கி மேனுக்கு கிடைக்குதே. என்னன்னு பாப்போம். அட, டெசியாவோட பியானோ கான்சர்ட்டா? இந்த மாதிரி மோசமான கான்சர்ட்டுக்குலாம் எவங்க போவான்?
அதுக்கு நான் ஓரமா போய் எங்கேயாவது உட்கார்ந்துப்பேன். கொஞ்சம் இரு, இதுக்கு கண்டிப்பா அவன் மியோவையும் கூப்பிட்டுருப்பாளே. அப்ப சரி, கண்டிப்பா இதுக்கு நான் போவேன். ஆனா கையில பிரசன்டோட வாங்கன்னு வேற எழுதிருக்காங்களே. இந்த மாதிரிலாம் பொதுவா எழுத மாட்டாங்களேப்பா. வினோதமா இருக்கே. ஏதோ ஒண்ணு. என்னங்க பண்றீங்க? ஒழுங்கா சாப்பிட மாட்டீங்க? அதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். என்னங்க பண்றீங்க? திரும்பவும் ட்ரை பண்ணுங்க. சரி, எதை பிரசன்டா கொடுக்கலாம்? ஆர்ட் கிளாஸ்ல நான் மோசமா வரைஞ்ச இந்த வரைபடத்தை கொண்டு போய் கொடுத்துடலாம். ஏன் அவங்கள நம்ம இந்த மாதிரி இடத்துல வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லணும்? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரே செவரா தான் இருக்கு. வேகமா போவோம், வேகமா போவோம், வேகமா போவோம், வேகமா போவோம், வேகமா போவோம், வேகமா போவோம். முடியலையே, டயர்ட் ஆயிடுச்சு. அங்க மியோ நிக்கிறாளே. டோரியோ மேன், மனுஷனா இருக்கும் போது சாதாரணமான பேர்ல கூப்பிடுங்க தலைவா. உன்னையும் அவன் இன்வைட் பண்ணிருக்காளா என்ன? ஏன் அதுல ஏதாவது பிரச்சனையா? நீ எங்க வந்தாலும் இதே ஜூடோ ட்ரெஸ்ல தான் வருவியா? உனக்கு அதுல ஏதாவது பிரச்சனையா? மெடாட்சு, என்னைய அவ ப்ரோகிராமுக்கு இன்வைட் பண்ணிருக்காளே. உனக்கு வர்றத பண்ண எதுக்காக தேவையில்லாதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? இல்ல இல்ல, இதுல ஏன் தப்பு எதுவுமே இல்ல. மட்டும் அசிங்கப்படுத்துற. உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். நீங்க எல்லாரும் எங்க டெசியோ மேடத்தோட நண்பர்கள் தானே? யாரியா நீ? வந்த உடனே ஐயாக்கு வணக்கம் வைக்கணும்னு உனக்கு தெரியாதா? இப்ப அது ரொம்ப முக்கியம் பாரு. ஆமா, இப்ப ஒரு டெசியோ மேடம் நான் சொன்னாரு. தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் இந்த கார்ல ஏறுங்க. இந்த செவருக்கு அந்த பக்கம் தான் டெசியோ வீடு இருக்கா? ஆமா. ஒரு மணி நேரமா போயிட்டு இருக்கோம். டெசியோவோட வீடு அவ்வளவு பெருசா என்ன? செல்வா கனவுல இருப்பா போல இருக்கே. சைட்டாமா எஸ்டேட்ல பாதிக்கு பாதி எங்க டெசியோ மேடத்தோடது தான். சைட்டாமா எஸ்டேட்ல பாதிக்கு பாதி அவளுடையதா? உங்களை நினைச்சாலும் எனக்கு பொறாமையா வருது. நானும் கடினமா உழைச்ச இந்த மாதிரி பேரையும் புகழையும் அடையலாம் நினைக்கிறேன். இங்கதான் நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கும். அதாவது டெசியோ டோம். அச்சச்சோ, என்னால பொறாமையா அடக்க முடியலையே. எப்ப பார்த்தாலும் நீ இதே தான் சொல்ற. இந்த இடம் டோக்கியோ டோமை விட 10 மடங்கு பெருசு. அடேங்கப்பா, எவ்வளவு பெரிய வீடு. குருநாதா, உங்க செலவு ஒண்ணு இருக்கு பாருங்க. எங்க முதலாளி அம்மா இத அவங்க கையாலேயே செஞ்சாங்க. நெசமாவா? இது 20 கோடி ரூபாய் மதிப்புள்ளது. என்னது, 20 கோடியா? நானும் கடினமா உழைச்ச எதிர்காலத்துல எனக்கும் செலவு வைப்பாங்க. எங்க டெசியோ முதலாளி அம்மாவுக்கு நிறைய கலைத்தன்மை இருக்கு. இந்த வரைபடம் போன வாரம் வரைஞ்சது. இதோட மதிப்பை கணக்கு போட்டு பார்த்தா எப்படியும் 50 கோடி தேரும். எங்க பார்த்தாலும் ஒரே யுகிச்சி மயன்தான். நீயும் டெசியோவும் ரொம்ப ரொம்ப நல்ல நண்பர்கள் போல இருக்கே. தயவு செஞ்சு அப்படி ஒரு வார்த்தையை சொல்லாத. எனக்கு மட்டும் ஏங்க இந்த மாதிரி எல்லாம் நடக்குது? நானும் கடினமா பயிற்சி எடுத்தா இதே மாதிரி வரையலாம் போல இருக்கு. எனக்கு வரையறத பத்தி எல்லாம் தெரியாது. ஆனா இதோட விலை மதிப்பை நினைச்சாலே எனக்கு தலை சுத்துத. இவ்வளவு திறமையான ஒருத்திக்கு நான் சாதாரண பரிசு கொண்டு வந்திருக்கேனே. கலாச்சிருவாளோ? இவங்களோட இந்த அற்புதமான எழுத்து இதுக்கு விலைய மதிப்பிடவே முடியாது. அந்த அளவுக்கு அற்புதமானது. எனக்குள்ள இருக்கிற வைராக்கியம் எரியுது, கொழுந்து விட்டு எரியுது. அது அணைய கூடாது. அடுத்ததா இந்த மலர் அலங்காரங்கள். இத செஞ்சதும் எங்க டெசியோ தான். அப்புறம் இது 30 கோடி ரூபாய். இந்த காமிக்ஸ் எல்லாம் அவார்டுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. தயவு செஞ்சு உள்ள வாங்க. இங்க இருக்கிற எல்லா ஆடியன்ஸும் இசை உலகத்துல பெரிய மேதாவிகள். எங்க டெசியோ மேடத்தோட நிகழ்ச்சி எப்ப நடந்தாலும் உடனே அவங்க இங்க வந்துருவாங்க. இந்த இடத்த உங்களுக்காகவே முன்பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்படியா? எனக்குதான் இந்த இடம் எனக்குதான். ஹை, இந்த இடம் நல்லா இருக்கு. அப்படி போடு. நான் இன்னைக்கு மியோ பக்கத்துல உட்கார போறேன். நீங்க இங்க உட்கார கூடாது, வேற இடத்துக்கு போகணும். அவனை மட்டும் எதுக்காக நீங்க வேற இடத்துக்கு கூட்டிட்டு போறீங்க? அவனுக்கு ஏதாவது ஸ்பெஷலா கொடுக்க போறீங்களா? சும்மா கடுப்பேத்தாத. என்னங்க இது? என்ன மட்டும் கொண்டு வந்து ஸ்டேஜுக்கு நடுவுல உட்கார வச்சிருக்கீங்க? இது உங்களுக்கான சிறப்பு இருக்கை. நண்பா, உனக்காக தான் நான் கஷ்டப்பட்டு இவ்வளவு ஏற்பாடுகளை எல்லாம் பண்ணி இருக்கேன். அந்த சின்ன பையனை பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்குது. ஆமா, கொடுத்து வச்சவனாக்கா. குட் லக். கடுப்பேத்தாதீங்கய்யா, முடியல என்னால.
ஒரு இசையை நான் இது வரைக்கும் கேட்டதே இல்லையே. அருமையா வாசிக்கிறாங்க. நான் முயற்சி பண்ணா கூட என்னால முடியாது. நன்றி நன்றி, உங்க பாராட்டுக்கு ரொம்ப நன்றி நன்றி. பாசம் எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டவே வேண்டாம், அது வெறும் வேஷம். ஓடிப்போ. ஏய் குட்டி தம்பி, சின்ன தம்பி, உண்மையில உன் காட்டுல நல்ல மழை தாங்கன்னு. உன்னை பார்த்தா எனக்கு பொறாம நிறைய கம்மிங்க. என்ன கொடுமை இது. ஒரு முறை கூட நான் நினைக்கிறபடி என் வாழ்க்கையில நடக்காதா? எப்ப பார்த்தாலும் நான் டெசிய கூடவே ஃப்ரெண்டா இருக்க வேண்டியதா இருக்கே. வானம் திறக்கட்டும், என் வாழ்க்கையில இருள் போகட்டும், நல்லதோ ஒரு வெளிச்சம் வரட்டும். யாரு யாரு நீங்க எல்லாம் எதுக்கு வந்தீங்க? உன்னோட கலை நயம் எங்க தலைவருக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. உன்னை அலைக்கா தூக்கி போட்டுட்டு வர சொன்னாரு. இது என்ன புது கதையா இருக்கே. சபா. என்ன அப்படி பாக்குறீங்க? நாங்க தான் அதிபயங்கரமான கலைநயம் கொண்ட பயங்கரமான ஏலியன்ஸ். யாரும் சத்தம் போடக்கூடாது. மேடம், கோச்சுக்காம எங்களுக்கு கொஞ்சம் ஒத்துழைக்கிறீங்களா ப்ளீஸ்? ஒத்துழைக்கணுமா? ஏன் அதுல ஏதாவது பிரச்சனையா? என்ன செல்லமா கூப்பிடுங்களேன். சரி, உங்க ஆசையை என் கடுப்பான. சுட்டி பாப்பா, செல்ல பாப்பா, குட்டி பாப்பா, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு பாப்பா. எனக்கு அங்க எந்த மாதிரி வரவேற்பு கிடைக்கும்? அதெல்லாம் அங்க போனதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். இப்படி எல்லாம் கோபப்பட்டு பேசாதீங்க, எனக்கு பிடிக்காது. மரியாதையா கூப்பிட்டா நீ வரமாட்டேன். தூக்கிட்டு போனாதான் சரியா வரும். ஆகட்டும். அச்சோ, என்ன தூக்கிட்டு போறாங்களே, யாராவது வந்து என்ன காப்பாத்துங்க. இப்ப வந்து நான் நினைச்சது நடந்துச்சு. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். காப்பாத்துங்க. இதுதான் எனக்கான நல்ல வாய்ப்பு. வணக்கம் மக்களே, நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க. இது உருமாற நேரம். சூப்பர் ஸ்டார் மேன் என்ட்ரி கொடுத்துட்டேன். இந்த மெடாச்சு தொல்லை தாங்க முடியல. ஓவரா சீனை போட்டுக்கிட்டு இருக்கா. என்ன மலை போல நம்பிட்டு இருக்கிற உங்களை மலைக்க வைக்கிறேன். போய் டெசியாவை காப்பாத்திட்டு வருவேன். அதுக்குள்ள அவசரப்பட்டா எப்படி? இப்பதானே ஸ்டேஜுக்கு வந்திருக்க. ஒரு சின்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு நான் இங்க இருந்து போயிடுறேன். ஏப்போடோ சோடோ. பூமிக்கும் இது தெரியும். இவன் வேற நேரங்காலம் தெரியாம காமெடி பண்ணிட்டு இருக்கானே. எதிரிக்கும் இது தெரியும். அவனது சக்தியும் அறியும். யாராவது என் பொண்ணை காப்பாத்துங்க. உங்களுக்கு அளவில்லாத சன்மானம் தரேன். ஹெல்ப் பண்ணுங்க. எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. ஹெல்ப் பண்ணுங்க. டெசியோட அழகு முகத்துக்கு காரணம் இந்த குடும்பம் தானா? உங்களை கெஞ்சி கேக்குறேன், தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் தருவேன். கொட்டி கொட்டி கொடுப்போம். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்க பொண்ணை காப்பாத்துறதுக்காக தான் இந்த சூப்பர் ஸ்டார். குருநாதா, இப்ப நாம என்ன பண்ண போறோம்? என்ன பண்ணணுங்கிற ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல. ஆனா குருநாதா, டெசியோ பயங்கரமான கலைநயம் கொண்டவன். அவளை தூக்கிட்டு போன இழப்பு நமக்கு தானே. டெசியோ திறமைசாலி தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா அவளை காப்பாத்தினா எனக்கு தானே பிரச்சனை. இதுக்கு பதிலா மியோவை யாராவது தூக்கிட்டு போயிருந்தா நான் இந்நேரம் சொல்லி வாய மூடல. அதுக்குள்ளயுமா எங்க பொண்ணுக்கு கலைநய திறமை எல்லாமே இருக்கலாம். ஆனா இவன் முகமே கலையா இருக்கு. அதான் தூக்கிட்டோம். மியோ சரி டோரோகே மேன், பொறுத்தது போதும். உடனடியா உருமாறி போய் மியோவை காப்பாத்துவோம். கூடவே டெசியோவையும் காப்பாத்துவோம்ல. ஆமா, ஆனா மியோவை காப்பாத்துறதுதான் நம்முடைய முதல் குறிக்கோள். நீங்க பெரிய ஆளுதான் போங்க. உள்ள தள்ளி உள்ள இருக்க லக்கி மேனை வெளியே கொண்டாடுறேன். உருமாற நீங்க யார் வந்தாலும் சரி, தயவு செஞ்சு பொண்ணை காப்பாத்தி கொண்டு வாங்க. தயவு செஞ்சு வாங்க. லக்கி குட்டி ரெஸ்ட் ரூமி. நான் ஏதாவது பண்ணா அனுபவிக்கணும், ஆராய்ச்சி பண்ண கூடாது. இந்தாங்க வாங்கிக்கங்க. ஓகே ஓகே. ஹலோ லக்கி மேனு. அது லக்கி மேன் இல்ல, அவனோட எடுபடியாக்கம். ஏதாவது பண்ணு. கடும் உழைப்பு, பல திறமைகள், கணக்கில் அடங்காத திறமைகளை கொண்ட இவன் தான் லக்கி மேனுடைய சிஷ்ய பிள்ளை டொரோக்கியோ மேன். நீ அழுமூஞ்சியாச்சே. ஆமா, டோன்ட் ட்ரை. ஓகே. என்ன கடாய்க்கிறாங்க. பொறுமை 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 நண்பா. முதல் வேலையா அங்க போய் நம்ம மியோவை காப்பாத்தணும். கூடவே தொல்லை பிடிச்ச டெசியோவையும் தான்.
ஓரம் போங்க. ஆபத்துல இருக்கிறவங்களை காப்பாத்துறதுக்காக தான் இங்க சூப்பர் ஸ்டார் மேன் இருக்கான்ல. நீ எல்கேஜி குழந்தைங்களுக்கு கூட தலைவனா இருக்க முடியாது. நாம என்ன சொல்றா, நீங்க என்ன சொல்ற? போதும் போதும் விடுங்க. மக்கப்படாம கொஞ்சம் அந்த பக்கம் பாருங்க, யாரும் வந்திருக்கானே. அச்சோ, ஒரு ஊரே 1-2 வந்திருக்கானுங்களே. அடடா, ஒண்ணு கூட்டிட்டானுங்கப்பா. தலைவா, நீங்க எதுக்காக இப்படி கவலைப்படுறீங்க? இது வரைக்கும் நான் எதிர்கொண்ட எதிரிகள் யாருமே இவ்வளவு கூட்டமா வந்தது கிடையாதுப்பா. வெட்டிக்கிளி ஒருத்தன், அகண்டமாயன் ஒருத்தன், பறக்கும் பறவை, ஓவரா பேசுற பேரன், விலங்கு மனிதன், ஏலியன் பூனை. சூப்பர்மேன், நீ போய் களத்துல இறங்க போ. நான் அதுக்கு போறேன், நீ போ. நீ தான சண்டை போடணும்னு சொன்ன. முடியாது. என்ன நடக்குது அங்க? சண்டை போட்டுக்க சொன்னா இவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறானுங்க. சேட்டை பண்ணாதீங்க. இல்லனா ஸ்டேஜுக்கு ஏறி வந்து உங்களை வேட்டையாடிடுவோம். இவங்களை என் கண் பார்வையால கதற கதற சொன்னா கேட்க மாட்டேனே. இவனுங்க பண்ண கலைய பறத்தாதுங்க குழப்பம் அடைஞ்சிருச்சு போல இருக்கு. அச்சோ, திரும்ப வருதுங்களே. அதடா அதடா, என்ன பண்ணுவேன்? என்னையா இது பரபரக்க வந்ததுங்க, இப்படி பப்பரபான் கிடக்குதுங்களா? ஒன்னும் புரியல. விளக்கமா நான் விளக்குறேன். இந்த ஏலியன்களுக்கு கலைதாகம் ரொம்பவே அதிகம். அதனால மோசமான வரைபடத்தை பார்த்தா மொக்கையாயிடுங்க, தாங்காதுங்க. இப்பதான் எனக்கு புரியுது நீங்க ஏன் குருநாதரா இருக்கீங்கன்னு. ஒரே போடல அவனை சாச்சிட்டீங்களா? இதெல்லாம் எனக்கு சகஜம். இவங்க வேணா இந்த பொடி பசங்களை அழிச்சிருக்கலாம், ஆனா அந்த முக்கிய எதிரியை ஓடி போயிரு. அப்பவே கிளம்பி இருந்தோம்னா இந்நேரம் மியோவையும் டெசியோவையும் காப்பாத்திருக்கலாம். ஆனா இவனுங்க வந்து நம்மள ரொம்ப லேட் பண்ணி விட்டுட்டானுங்க. அவங்க எங்க போனாங்கன்னு வேற தெரியல. நாம அதை தெரிஞ்சுக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் அவங்க இந்த மாதிரி ஒரு படையை அனுப்பி நம்மள திசை திருப்பி இருக்காங்க குருநாதா. பலமுறை அவங்க எங்களை இந்த மாதிரி கலை விழால தாக்க முயற்சி பண்ணிருக்காங்க. நாங்களும் பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்திருக்கோம். ஆமா, கடந்த 20 வருஷங்களா எங்க தோட்டத்துக்குள்ளேயே ஒளிஞ்சிருந்து எங்களை தாக்க முயற்சி பண்றாங்க. அதான் பிரச்சனை. என்னது 20 வருஷமாவா? அவ்வளவு நாளா தொல்லை கொடுக்குறாங்களா? அவங்களோட எண்ணிக்கை கணக்குல அடங்காதது. கிட்டத்தட்ட அவங்க 5 லட்சம் பேராவது இருப்பாங்க. 5 லட்சமா? சூப்பர் ஸ்டார் மேனுக்கு இந்த எண்ணிக்கை எல்லாம் பெரிய விஷயமே இல்ல. 1000 பேர் வந்தாலும் அவங்களை எதிர்த்து நின்னு சின்ன பின்னமாக்குவேன். பாதுகாப்பு நடவடிக்கையில நாங்க எடுத்த முதல் கட்டமே ஒரு பெரிய ராணுவத்தை அனுப்பிச்சு அவங்களை அழிக்கிறது தான். ஆனா உலகத்திலேயே தலை சிறந்த படை வீரர்களான எங்க ஆட்கள் அங்க ஒரு பெரிய ஆபத்தை சந்திச்சாங்க. என்னதே, நீங்க சொந்தமா ஒரு பெரிய சேனையவே அங்க அனுப்பிருக்கீங்களா? ஆமா, உண்மைதான். ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சு? அந்த ஆபத்தை எப்படி என்னால சொல்ல முடியும்? அவங்க எல்லாரும் ஒரே நிமிஷத்துல ஒட்டுமொத்தமா அழிக்கப்பட்டதா நான் கேள்விப்பட்டேன். நாங்க அனுப்பின வீரர்கள் அதுக்கப்புறம் திரும்ப வரவே இல்ல. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் அப்படியா? என்ன சொல்ல விடுங்க, எனக்கு கோவம் வந்துரும். இவன் மண்டையில ஒரு போடுங்க. சும்மா இருக்கியா? என்ன மன்னிச்சிருக்க குருநாதா. சரி, நீங்க பாதியிலே விட்ட விஷயத்தை இப்ப திரும்ப சொல்லுங்க. சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்க எதிரிகளோட தளபதி ஏதோ ஒரு மந்திர பிரஷ பயன்படுத்துறானா, புரியுதா? என்னதே மந்திர பிரஷா? டெசியோவை அவங்க கண்டிப்பா அவங்களோட சீக்ரெட் பேஸ்க்கு தான் கொண்டு போயிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இதுதான் உங்க சீக்ரெட் பேஸோட வரைபடம். எது எப்படியோ தயவு செஞ்சு அவளை காப்பாத்திடுங்க. அந்த வரைபடத்தை என்கிட்ட கொடுங்க. நிச்சயமா நான் அவளை காப்பாத்தி கொண்டு வந்துருவேன். ஏன்னா இந்த சூப்பர் ஸ்டார் மேன் நினைச்ச இனிமே குரல் கொடுத்த அவ்வளவுதான் சொல்லிவிடாமா, ஓடிப்போ. அவனே 2 3 லக்கி மேன், எங்களுக்கு உன் மேல நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையை நீங்க வீணாக்கி போடாதீங்க. உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். இந்த உலகத்திலேயே சக்தி வாய்ந்த டெசிய குடும்பத்தையே நாம அலற வச்சிட்டோம். அடுத்ததா இந்த உலகத்தையே கைப்பற்றணும். இந்த கிரகத்தையே ஒரு கலை கூடமா மாத்தணும். அதுக்கு உதவியா நமக்கு டெசியோ எல்லா உதவிகளையும் செய்வான். மியோ நமக்கு மாடலா இருப்பா. லக்கி மேன், சீக்கிரமா வந்து எங்களை காப்பாத்திடு. ரோயிஜி, என்ன காப்பாத்த நீ வருவேன்னு தான் நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். இப்போ டெசியோவும் மியோவும் பயங்கரமான ஒரு இடத்துல இருக்காங்க. லக்கி மேனாலையும் சுஜிதாவாலையும் இவங்களை காப்பாத்த முடியுமா? அது சாத்தியம் தானா? ஏன்னா இந்த புது எதிரி யாருன்னே தெரியலையே. மர்ம முடிச்சுகளை அவிழ்க்க காத்திருங்க.